நன்றி சொல்லுங்கள். செயல்படத் தூண்டும் சவால்களுக்கு, சாதிக்கத் தூண்டும் பகைவர்களுக்கு, சிந்திக்கத் தூண்டும் சிக்கல்களுக்கு, சேமிக்கத் தூண்டும் நெருக்கடிகளுக்கு நன்றி சொல்லுங்கள். கவனக்குறை உணர்த்தும் தோல்விகளுக்கு, திருந்தத் தூண்டிய தவறுகளுக்கு, வைராக்கியம் வளர்த்த அவமானங்களுக்கு, பாராட்டும்படி வளரச் செய்த பரிகாசங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். எப்போதும் துணையிருக்கும் நண்பர்களுக்கு, எப்போதும் வழிகாட்டும் எழுத்துக்களுக்கு, எப்போதும் சிரிக்கும் பூக்களுக்கு, எப்போதும் கைவிடாத நம்பிக்கைக்கு நன்றி சொல்லுங்கள். மரம் நடுகிற கரங்களுக்கு, முகம் சுளிக்காத செவிலிகளுக்கு, எதையும் எதிர்பார்க்காத கலைஞர்களுக்கு, ஏச்சுக்களை தாங்கும் பணியாளர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு, உங்கள் முதலாளிக்கு, தொடக்க கால தவறுகளுக்கு, தொடர்ந்து கொண்டே இருக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓய்வு கொடுக்கும் இரவுக்கு, தன்னம்பிக்கை கொடுக்கும் கனவுக்கு, புத்துணர்வு கொடுக்கும் விடிகளுக்கு, வாய்ப்புகள் கொடுக்கும் வாழ்க்கைக்கு. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நேரெதிரான மற்றும் சம அளவிலான எதிர்வினை ஒன்று எப்போதும் இருக்கும். நன்றி உணர்வு குறித்த யோசனையை நியூட்டனின் விதிக்கு நீங்கள் பொருத்தும் போது அது இவ்வாறு கூறுகிறது: நன்றி செலுத்துதல் என்ற ஒவ்வொரு வினையும் பெறுதல் என்ற ஒரு நேரெதிரான எதிர்வினையை விளைவிக்கிறது. நீங்கள் என்ன பெறுவீர்கள் என்பது நீங்கள் செலுத்தியுள்ள நன்றியின் அளவிற்கு சமமாக இருக்கும். அதாவது, நன்றி செலுத்துதல் என்னும் செயல் பெறுதல் என்னும் எதிர்ச்செயலை தூண்டுகிறது என்று அர்த்தம். நீங்கள் எவ்வளவு அதிகமாகவும் உண்மையாகவும் எவ்வளவு ஆழமாகவும் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதே அளவுள்ள நன்றியை நீங்களும் பெறுவீர்கள் என்பது கூற்றாகும். ஆதலால் நன்றி சொல்லுங்கள்.